விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரின் அரசவையில் தெனாலிராமன் விகடகவியாக இருந்தார். மன்னருக்கு ஆலோசனை வழங்குவதில் மட்டுமல்லாமல் அறிவு கூர்மையுடன் நகைச்சுவையாக பேசுவதிலும் அவர் மிகவும் பிரபலமானவர். பேரரசர் கிருஷ்ணதேவராயருக்கு தன் அரண்மனை தோட்டத்தில் விளையும் ஒரு அரிய வகை கத்தரிக்காய் என்றால் கொள்ளை விருப்பம். அந்த கத்தரிக்காயின் சுவை அலாதியானது. அது வேறு எங்கும் கிடைக்காததால் அந்த கத்தரிச் செடிகளை பாதுகாக்க தோட்டத்தைச் சுற்றி பலத்த காவல் போடப்பட்டிருந்தது. மன்னரின் அனுமதியின்றி யாராலும் அதை பறிக்க முடியாது. ஒருமுறை கிருஷ்ணதேவராயர் தன் மந்திரிமார்களுக்கும் ஆலோசகர்களுக்கும் விருந்து கொடுத்தபோது இந்த கத்தரிக்காய் குழம்பும் பரிமாறப்பட்டது. குழம்பு அவ்வளவு ருசியாக இருந்ததால் தெனாலிராமன் அதை பலமுறை வாங்கிச் சாப்பிட்டார். விருந்து முடிந்த பிறகும் அதன் சுவை அவருடைய நாவில் இருந்து நீங்கவில்லை. வீட்டுக்கு வந்ததும் தன் மனைவியிடம் அந்த குழம்பின் சுவை பற்றி புகழ்ந்து பேசினார். அப்படியா? எனக்கும் அந்த அரிய கத்தரிக்காய் குழம்பை சமைக்க ஆசையாக இருக்கிறது. நீங்கள் எப்படியாவது கொஞ்சம் கத்தரிக்காயை எடுத்து வர முடியுமா என்று அவருடைய மனைவி கேட்டார். அரண்மனை தோட்டத்தில் இருந்து கத்தரிக்காயை திருடுவது எவ்வளவு ஆபத்தானது என்று தெனாலிராமனுக்கு தெரியும். பிடிபட்டால் கடும் தண்டனை கிடைக்கும். இருந்தாலும் மனைவியின் அன்புக்காக அவர் ஒரு முடிவெடுத்தார். ஒருநாள் இரவு காவலர்கள் கண்ணில் படாமல் அரண்மனை தோட்டத்திற்குள் நுழைந்த தெனாலிராமன் ஒரு சில கத்தரிக்காய்களை பறித்து தன் வீட்டிற்கு கொண்டு வந்தார். அவருடைய மனைவி மறுநாள் காலையில் அந்த அரிய கத்தரிக்காய்களை பயன்படுத்தி சுவையான குழம்பை தயாரித்தார். தெனாலிராமன், அவர் மனைவி மற்றும் அவர்களின் சிறிய மகன் ஆகிய மூவரும் சேர்ந்து திருப்தியாகச் சாப்பிட்டனர். ஆனால் தெனாலிராமனுக்கு ஒரு பயம் இருந்தது. அவருடைய சிறிய மகன் குழம்பின் ருசி பற்றி உற்சாகத்தில் யாரிடமாவது சொல்லிவிட்டால் தான் திருடிய விஷயம் மன்னருக்கு தெரிந்துவிடும். அதனால் தன் மகனை தந்திரமாக கட்டுப்படுத்த திட்டமிட்டார். இரவு உணவு நேரம் வந்தது. தெனாலிராமன் சத்தமாக கத்தினார், இந்த கத்தரிக்காய் குழம்பை நம் மகன் சாப்பிடக்கூடாது. இது அரசருக்குச் சொந்தமானது. ஆனால் அவரது மனைவி மகனுக்கு தெரியாமல் சிறிது குழம்பை கொடுத்துவிடலாம் என்று கெஞ்சினார். தெனாலிராமன் ஒரு தந்திரத்தைச் செய்தார். மகன் தூங்கிக் கொண்டிருந்தபோது அவர் ஒரு குடம் குளிர்ந்த நீரை அவன் மீது ஊற்றினார். திடுக்கிட்டு எழுந்த சிறுவன், அப்பா, மழை பெய்கிறது, நான் நனைந்துவிட்டேன் என்று அழுதான். தெனாலிராமன், ஆமாம், வா, வீட்டுக்குள் போய் சாப்பிடு என்று சொல்லி அவனுக்கு சாதத்துடன் அந்த கத்தரிக்காய் குழம்பையும் பரிமாறினார். சாப்பிட்டு முடித்ததும் தெனாலிராமன் தன் மகனை கடுமையாக கண்டித்து, இது என்ன முட்டாள்தனம்? உனக்கு யாருடா கத்தரிக்காய் குழம்பு சாப்பிடச் சொன்னது? நான் கனவில் கூட இந்த குழம்பை பற்றி நினைக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறேனே. ஏன் கனவில் இந்த குழம்பை சாப்பிட்டாய்? இது மன்னருக்குச் சொந்தமானதல்லவா என்று சொல்லி அவனை பிரம்பால் அடித்தார். அடித்ததற்கான வலி தாங்காமல் சிறுவன், இனிமேல் நான் கனவிலும் கத்தரிக்காய் குழம்பை நினைக்க மாட்டேன் என்று பயந்து அழுதான். மறுநாள் காலையில் தோட்டக்காரர் கத்தரிக்காய்கள் திருடுபோனதைக் கண்டு மன்னரிடம் புகார் அளித்தார். திருடியவர் யார் என்று மந்திரிமார்கள் விவாதித்தனர். தலைமை ஆலோசகர் அப்போது, இது தெனாலிராமனின் வேலைதான் இருக்கும். அவருடைய அறிவு கூர்மைக்கு இது ஒன்றும் கடினமானதல்ல என்று கூறினார். உடனே அரசர் தெனாலிராமனையும் அவருடைய மகனையும் அழைத்து வரச் சொன்னார். மன்னர் தெனாலிராமனிடம், நீ கத்தரிக்காய் திருடினாயா என்று கேட்டார். தெனாலிராமன், இல்லை, மன்னா, நான் அப்படியொரு வேலையைச் செய்ய மாட்டேன் என்று மறுத்தார். உடனே ஆலோசகர் போய் சொல்கிறான், இவனுடைய மகனைக் கேட்டு பார்க்கலாம் என்றார். மன்னர் தெனாலிராமனின் மகனைப் பார்த்து, நேற்று இரவு நீ என்ன குழம்பு சாப்பிட்டாய் என்று கேட்டார். பிரம்படியின் வலி இன்னும் மறக்காத அந்தச் சிறுவன் பயத்தில் நடுங்கிக் கொண்டே, நேற்றிரவு நான் கத்தரிக்காய் குழம்பை பற்றி கனவு கண்டேன். அதற்காக என் தந்தை என்னை கடுமையாக அடித்தார். இனிமேல் நான் கனவில் கூட இந்த குழம்பை நினைக்க மாட்டேன்
என்று அழுதபடியே சொன்னான். அரசர் குழம்பிப் போனார். அப்போது, என்னது, கனவில் சாப்பிட்டதற்கா அடித்தீர்கள் என்று ஆச்சரியத்துடன் கேட்டார். தெனாலிராமன், ஆம். என் மகன் கனவில் அரசரின் கத்தரிக்காய்களைச் சாப்பிட்டால் நிஜத்தில் எவ்வளவு பெரிய குற்றம் செய்திருப்பான்? அதனால் தான் கனவில் திருடியதற்கே இந்த தண்டனை என்று சிரித்துக்கொண்டே பதிலளித்தார். அரசரும் மற்றவர்களும் தெனாலிராமனின் தந்திரத்தைக் கண்டு வியந்தனர். கத்தரிக்காயைத் திருடிய உண்மையைச் சிறுவன் ஒருபோதும் வாயைத் திறந்து சொல்ல மாட்டான் என்பதை புரிந்து கொண்டனர். வேறு வழியின்றி அரசர் தெனாலிராமனை மன்னித்து அனுப்பி வைத்தார்.